ஸ்டாலினுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் நம்ம போகலாமா, மேல்முறையீடு பண்ணலாமா, பண்ணுனா அவங்க ஏற்றுப்பாங்களாம். இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு அழகில்லை அப்படிங்கிறது தான். இதே பார்த்துக்கிங்க, இப்போ பிஜேபி ஆட்சி ஆடுறதுனால தான் நீங்கள் இன்னமும் நினச்சி நிற்கிறீங்க. இதே காங்கிரஸாக இருந்ததுன்னா, உங்களோட கூட்டாளி ஆட்சி இருந்ததுன்னா உங்களோட 356 பயன்படுத்தி உங்களை தூக்கியிருப்பாங்க. காங்கிரஸ் குடும்ப ஆட்சினால அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி திமுகவும் அழியக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ 26ங்கிறது மாரி ஹெக்டிக்கானது. இவன் தான் குற்றவாளி அப்படின்ட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நம்மளே எவ்வளவோ ஆதங்கம் பண்ணி கத்திட்டு இருக்கோம். ஆனால் செவி சாய்க்கல யாரோ வந்து அதுதான் திமுக ஆட்சி. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகரான திரு ரமேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். 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 நான் முதல் முறையாக இந்த சேனலுக்கு என்னை அழைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கமிங் டு த பாயிண்ட், டைரக்டாக வந்துடும். 2011 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் அப்போ கொளத்தூரில் அப்போது போட்டியிட்ட இன்றைய முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். பட் அந்த வெற்றியில் வந்து சந்தேகம் இருப்பதாக அவரை எதிர்த்து நின்ன திரு சைதை துரைசுவாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்தார் சார். அந்த வழக்கு வந்து நடந்தனே இருக்குது. இன்னும் அவர் வந்து ஒரு 2000 odd votes தான் தோத்தார். அதில் வந்து எனக்கு திருப்தியில் இதில் வந்து மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு, ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லி தான் அவர் வந்து சில ஆதாரங்களோடு வந்து கோர்ட்டில் சமர்ப்பித்தார். அந்த கேஸ் வந்து நடந்தனே இருக்குது. லாஸ்ட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அநேகமாக நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்ற மாதிரி இருக்குது சார். அது வர மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. இஃப் ஐம் ரைட்டு, ஏப்ரல் 13, 2011 அதில் வந்து எலெக்ஷன் நடந்தது, சட்டசபை எலெக்ஷனு. அதில் வந்து கொளத்தூர் தொகுதியில் சைதை துரைசாமி அப்புறம் அவர் எதிர்த்து நின்ற திமுக நின்றவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது, கவுண்டிங் நடந்துகிட்டே இருந்தது. துரைசாமி மேலே போயிட்டே இருந்தார். அப்புறம் இது கொஞ்சம் கீழே இப்படி விளையாண்டு அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 2739 வாக்குகள் தான் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. பட்டு சைதை துரைசாமிக்கு இதில் வந்து எந்த உடன்பாடும் கிடையாது. அவருக்கு சந்தேகம். அதனால் கோர்ட்டை அணுகின போது அவங்க ஆதாரத்தை கேட்டாங்க. ஸோ அந்த ஆதாரங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ 2011 ஏன்னா இவங்க வந்து அப்போ வந்து நம்ம அம்மாவோட ஆட்சி தான் இருந்தது. இருந்தாலும் அவங்களோட இந்த ஜாம்பவான் இந்த தவறு செய்கிறதுக்குன்னே பிறந்தவங்க தானே திமுக. அதனால் அது வந்து பல இடையூறுகள் கொடுத்தாங்க. அதையும் மீறி 2017 வரைக்கும் அவர் வந்து ஆதாரங்களை திரட்டி மார்ச் 6 ஏப்ரல் 11 ஒவ்வொரும் என்னென்ன நடந்தது அப்படின்னு ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சிடியவே கொடுத்தாரு. அதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், இதில் வந்து பல அரசாங்க இயந்திரங்களை தவறாக துஷ்பிரயோகமாக பயன்படுத்தினது, பணப்பட்டுவாடா, வாக்காளருக்கு பணப்பட்டுவாடா பண்ணது, அதுக்கப்புறம் அட்ராக்டிவாக மக்களை வந்து பேசுனது மட்டும் கிடையாது, அதுக்கான உதவிகளை செய்தது. இதெல்லாம் வந்து ஒரு சிடியில் எடுத்து, அப்போ வந்து சிடி தானே, இப்போ இருக்க மாதிரி கிடையாது. ஸோ அப்போ சிடியில் எடுத்து 2017 இது நம்ம ஹைகோர்ட்டில் கொடுக்குறாரு. அப்பயும் நம்ம ஆட்சி தான் நடந்துகிட்ருக்குது, அதிமுக ஆட்சி தான். ஸோ கொடுத்தாரு. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தேர்தல் ஆணையத்தில் கேஸை வந்து எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ. இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, திமுக வந்து திருப்பரங்குன்ற கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இந்து பரிஷத்துக்கு வந்து ஆதரவாக போயிட்டாங்கன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ நம்மளும் ஒரு கேள்வி கேட்கலாம்ல, இது ஆதாரங்களும் கொடுக்குறாரு, அப்போ நீ தேர்தல் ஆணையத்தை வந்து நீ வந்து கட்டுப்படுத்தினியா அப்படின்னு நம்ம கேள்வி வரும். ஏன்னா 2011 கேஸ் கிட்டத்தட்ட 5 வரும்போது அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு. 2017 வந்துருச்சு. 17 வரைக்கும் அவங்க வந்து மெத்தனமாகவே இருந்தாங்க. டெஸ்பைட் இட் இஸ் அவர் கவர்மெண்ட், கோர்ட்டில் நம்ம தலையிடலை. இப்போ எந்த ஆட்சி வந்து ஒரு நேர்மையான ஆட்சின்னு பாருங்கள். நம்ம ஆட்சி இங்கே வந்து அதிமுக ஆட்சி இருந்தாலும் கோர்ட்டில் வந்து நடக்கிற கேஸில் அரசாங்கம் தலையிடவில்லை. அந்த மாதிரி ஒரு நேர்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2017 என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொன்னாங்க, ஏன்னா இவங்க வந்து கேஸ் இவர் பதிவு பண்ணதே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தான் போட்டிருந்தார். இதில் நம்ம சைதை துரைசாமி. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, 2017 இந்த கொடுத்த ஆதாரங்கள்லாம் சரியில்லை, இது வந்து இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஹைகோர்ட்டில் சொன்னாங்க. ஹைகோர்ட்லேயே 4-5 சிட்டிங் போச்சு. 4-5 சிட்டிங்கில் 40 சிட்டிங்கு மேலே போச்சு. அது வேடிக்கை. அதில் போயிட்டு இதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போயே சைதை துரைசாமி அவருக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அவர் பக்கம் நேர்மை இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. அவருக்கும் தெரியுது, பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ என்ன பண்ணால், இது நான் விட மாட்டேன்,
இதுக்கு வந்து நான் வரலைனாலும் பரவாயில்ல, இப்போ ஆல்மோஸ்ட் இஸ் கான் ஃப்ரம் பாலிடிக்ஸ். அப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஜனநாயகத்தை தோற்கடிக்கிறத ஏன் மூலிமா நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரே வைராக்கியத்தில் அவர் திருப்பி கேஸ் போட்டார். இங்கே டிஃபீட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் போனார். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு நம்பரிங் போடுவாங்க. அதுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்களே ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அவங்களே சுப்ரீம் கோர்ட்டே, ஏன்னா ஜட்ஜி இருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வரும். இருந்தாலும் நிலுவையில் வைக்கக்கூடிய ஃபைலுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு ரூமில் இருக்கும். அதில் தட்டி எடுப்பாங்க அப்போ எடுக்கும்போது இந்த கேஸ் ஏன் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது, இது காரணம் என்ன, இதில் வந்து ஒரு பொதுமக்களே கிடையாது, எல்லாமே அரசாங்கம் தான் இதில் தலையிட்டுருக்கு. அதாவது தேர்தல் ஆணையம், அப்புறம் வந்து இது இப்போ நின்ன வாக்காளர்கள், அப்புறம் வேட்பாளர், இவங்க இருக்கிறதுனால எதுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லி அவர் எடுத்து தட்டி தொடி பார்த்ததில்ல. அவங்க கேஸை நிறைய கேள்விகளை தேர்தல் ஆணையத்தை அவங்க கேட்டாங்க. இதுக்கெல்லாம் இன்றைக்கி பதில் கொடுத்தான்னுட்டு அவங்க திருப்பி அதே இப்போ இன்றைக்கி பாருங்களேன், 2011 எங்கே, இன்றைக்கி வந்து 2025 எங்கே, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தானாக முன் வந்து துரைசாமி வந்து சொல்லியிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு அந்த வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், நமக்கு தெரிஞ்ச கேஸ்லாம் இதை சொல்கிறோம். இந்த மாதிரி இந்தியா லெவலில் பல கேஸுகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தானாக எடுக்கும். அந்த மாதிரி இதை எடுத்து இப்போ அது கேட்டிருக்கு. அந்த கேஸ் நடந்து நிறைய வாதங்கள்லாம் போயிட்டு இதுக்கான முடிவு நாளைக்கு வரும், நம்ம எதிர்பார்க்குறோம். அதான் சொல்லியிருக்காங்க. ஏதோ அசம்பாவிதம் எதனா தள்ளி போனால் உண்டு, மற்றபடி நாளைக்கு வரும்போது என்னன்னு தெரியும். ஸோ இப்படி ஸ்டாலினுக்கு சாதகமாக வந்தால் அவர் தொடரலாம், அவருக்கு பாதகமாக வந்தால் அவர் இப்போ இந்த எலெக்ஷனில் 2026 நிற்க முடியும். அதுதான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இன்கேஸ் ஏன்னா இவர் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ்லாம் கொடுத்துருக்காரு, அது எல்லாமே ப்ரூவ் ஆகிட்டு அந்த மெரிட் பேசிஸில் இங்கே லஞ்சம், அப்புறமா வந்து வயலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் கோடு இதெல்லாம் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாலினுக்கு அவருடைய அந்த முதலமைச்சராக இருக்கிறார் இன்றைக்கி, அந்த எம்எல்ஏவை அணிக்கிறது 2011 இருந்த எம்எல்ஏ பதவியை வந்து ஃபோர்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் போயிடும். அது போகிறது மட்டும் கிடையாது, இனிமேல் நிற்க முடியாது. தேர் ஆஃப்டர் ஹீ கேனாட் கண்டஸ்ட், அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கே இப்போ அதை எதிர்த்து அவங்க போடணும். இது எந்த அளவுக்கு வராது. இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்டாலினுக்கு சாதகமாக வந்துடுச்சுன்னு சொல்லுவோம். இல்லை, இது நிரூபிக்க முடியல, அவர் வந்து தொடரலாம், அவர் வந்து 2011 வந்து வெற்றி பெற்றது ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் திருப்பரங்குன்றத்தில் சுப்ரீம் இது ஹைகோர்ட் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு கேஸ் கொடுத்து அதுக்கான வெர்டிக்ட் கொடுத்துட்டார், அங்கே தீபம் ஏற்றலான்னு சொல்லி. இப்போ அதை எதிர்த்து திமுக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இது அதை கொடுத்து அதுக்கப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போய் எல்லாத்தையும் பண்ணி அதுலேயும் அவங்க தோற்று போய் இப்போ வந்து அங்கே போயிருக்காங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, இப்போ நாளைக்கு ஸ்டாலினுக்கு சாதகமாக வந்துருச்சு, அதாவது அவர் வெற்றி பெற்றது சரிதான், எந்த தவறு நடக்கலை அப்படின்னு சொன்னால், நாம் பொதுமக்களோ இல்லை அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ ஸ்டாலினுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் நம்ம போகலாமா, மேல்முறையீடு பண்ணலாமா, பண்ணுனா அவங்க ஏற்றுப்பாங்களாம். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ரிசல்ட்டு, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு ஜட்ஜு வந்து ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அப்படி இல்லையா அதை எதிர்த்து நம்ம மேற்கொண்டு போகலாமா தவிர இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு அழகில்லை அப்படிங்கிறது தான். இதே பார்த்துக்கிங்க, இப்போ பிஜேபி ஆட்சி ஆடுறதுனால தான் நீங்கள் இன்னமும் நினச்சி நிற்கிறீங்க. இதே காங்கிரஸாக இருந்ததுன்னா, உங்களோட கூட்டாளி ஆட்சி இருந்ததுன்னா உங்களோட 356 பயன்படுத்தி உங்களை தூக்கியிருப்பாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் நம்ம சொல்ல வேண்டாம். இதே நீங்கள் இன்றைக்கி கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் உங்களை எத்தனை தடவை 356 பயன்படுத்தி வெக்கேட் பண்ணாங்க தெரியும். 1972 எடுத்துங்க, அதுக்கப்புறம் கருணாநிதியை ஆட்சியை வந்து எடுத்துங்க, இப்போது 97 நம்ம இவர் புரட்சித் தலைவர் பிடிச்சார், 87 பிடிச்சார், இல்லை 87 வரைக்கும் இருந்தார். ஆமாம். ஸோ 1967 96 வரைக்கும் திமுக ஆட்சி ஆடுச்சு. 1967 96 வரைக்கும் திமுக ஆட்சி ஆடுச்சு. 76க்கு அப்புறம் 77 நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி 87 வரைக்கும், கரெக்டாக 87 வரைக்கும் அவர் ஆட்சி ஆண்டார். அது வரைக்கும் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ கருணாநிதி கெஞ்சி பார்த்தாரு, மக்கள்கிட்ட வந்து எனக்கு கொடுத்த தண்டனை போதுன்னாரு, ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, அவர் காலமானதுக்கப்புறம் வந்தாங்க, திமுக வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மா வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு பொய் கேஸை போட்டு அவங்கள எடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறமா வந்து இன்னை வரைக்கும் 2021 வரைக்கும்
அம்மாவோட ஆட்சி, அம்மா வந்து நான் இறந்துருந்தாலும் 2017 அம்மாவோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இப்போ 21 26க்கு இப்போ நம்ம 26க்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் நம்ம சொன்ன மாதிரி இவர் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பாதகமாக வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. அதுதான் சார். இப்போ 2026 எலெக்ஷன் வருது, சட்டமன்ற எலெக்ஷன் வருது. அதில் திமுகவும் கண்டெஸ்ட் பண்ணி இதே ஸ்டாலின் வந்து அங்கே கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி நடந்து, அதனால தான் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு எதிராக ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா, ஸ்டாலினுக்கு எதிரான ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா 2026 அவரால் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா, வாய்ப்பு இருக்குமா? கிடையாது. இப்போ அவர் அதுக்கு தான் இப்போ உதயநிதி வச்சுட்டாங்கல்ல, உதயநிதி அப்புறம் இன்ப நீதி எல்லா நிதி வரிசையாக இருக்காங்கல்ல. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பொதுவாகவே அவர் வந்து ஜெயிச்சாலும் உதயநிதி இவர் நிற்க வைப்பாரான்னு தெரியல. அந்த நிலைமையில் நம்ம போயிட்டுருக்கு. அங்கே உள்ள உள்பூசல் அவ்வளோ போடுது, குடும்ப பிரச்சனை அவ்வளோ போயிட்டுருக்குது, அவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால் வந்து வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி ஃபார் எ டே. ஓ, குடும்ப பிரச்சனைனா என்ன மாதிரி போகுது சார்? அங்கே எல்லாம் தான். இப்போ நம்ம இங்கே நம்ம இப்போ ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே உள்ள வந்து மக எல்லா பிரச்சனையும் ஓடிட்டு தான் இருக்குது. நமக்கு வெளியில் தெரியாது. ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து அடுத்தது உதயநிதி, அது வந்து வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் அது குடும்ப ஆட்சி போயிடுச்சு. காங்கிரஸ் எப்படியோ குடும்ப ஆட்சியோ அது மாதிரி திமுக குடும்ப ஆட்சி. காங்கிரஸ் குடும்ப ஆட்சினால அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி திமுகவும் அழியக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ 26ங்கிறது மாரி ஹெக்டிக்கானது. நம்மளோட தனிப்பட்ட வேண்டுகோள், இந்த மாநிலம் நினச்சி நிற்கணும், நம்மளோட கலாச்சாரம் இருக்கணும், பண்பாடு நிற்கணும் அப்படின்னா திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இது என்னோட தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் எடுத்துக்கிங்க. எவிடன்சஸ்லாம் வச்சுருந்தாருனாங்களே. இப்போ அதில் இவிஎம் மிஷின்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கே. அதில் வந்து அந்த மெமரியிலலாம் கரெக்டாக இருக்குமா, அந்த ஆதாரம்லாம் சரியாக இல்லாத மாதிரி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் இப்போ இவங்க தான் சொல்லியிருக்காங்க, யார் தேர்தல் ஆணையம் தான். அதை நாங்கள் தனியாக பாதுகாத்துட்ருக்கோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இதுக்கு நிறைய போலீஸ் போட வேண்டியதாக இருக்குது. இதில் நடுவில் என்ன ஆயிடுச்சு, ஒரு செவரு இடிஞ்சு விழுந்துருச்சு, அது மேலே இருக்குது. இது இருக்குத்தினோண்டு ஒரு சேர் அளவு கூட, அதில் சேரில் ஒரு 10ல் ஒரு மடங்கு அதை பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு செவரு இடிஞ்சு விழுந்து அது வீணாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பொய் ஜோடிக்கிறது. நம்மளுக்கும் அதே மாதிரி தான். இப்போ எப்படி வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு அரசாங்கம் வந்து சந்தேகப்படுதோ, நமக்கும் அதே சந்தேகம் வரும் இல்லை. இது ஒரு சின்ன இதை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பாதுகாக்க முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரதானே செய்யும். அதனால் இது நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு கண்டாமினேட் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இது நாளைக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். சரி சார், முடிவு சாதகமாகவோ பாதகமாகவோ திமுகவுக்கு, அதாவது ஸ்டாலினுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் இது தெரிய வந்துச்சு சார். இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, அந்த மாதிரி ஓட்டிங் மிஷினில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது. பட் நீதி வர்றது ஒரு வகையில் வரட்டும். பட் என்ன நீதி வந்தாலும் அது எலெக்ஷனில் ஒரு இம்பாக்டாக இருக்குமா இந்த கேஸு? கண்டிப்பாக 2020 கண்டிப்பாக இருக்கும். இல்லை, இப்பயே நிறைய பேர் திமுக புரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து என்ன வச்சு சொல்லியிருந்தாங்க, சிறுபான்மையினர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சரியான ஒரு அடி. பல சிறுபான்மையினர்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் மீடியாவில். எவ்வளோ வந்து கிறிஸ்டின்ஸும் எவ்வளோ முஸ்லீம்ஸும் வந்து இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ ஏமாந்தோன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இது வந்து அவருக்கு பாதகமாக வந்ததுனால, முன்னாடி மாதிரி திமுகவுக்கு பாதகமாக தான் வந்துச்சுன்னா பெரிய கலவரம் நடக்கும் தமிழ்நாடு. அது இப்போ இருக்காது, கலவரம்லாம் இருக்காது. மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இன்னும் சில மக்கள் இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் திமுகன்னு இருக்காங்க. அவங்களுக்கு புரியணும். அவங்க வந்து பல திமுக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இந்த 5 வருஷத்தில் பல கலவரங்கள் நடந்திருக்கு. அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க. அதுதான் பெரிய கொடுமை. இப்போ அவங்க பாதிக்கப்பட்டதுனால திமுகவை இன்னும் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னமும் திமுக ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு இப்போ சொல்கிறது, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பாதிச்சாதான் நான் திமுக ஓட்டு வருவேன்னு சொன்னால் அப்போ அந்த ஒரு நாடு நல்லா இருக்காது. அதனால் வந்து சிந்திங்க, ஒரு பேர்ட்ஸ் ஐ விஷன் மாதிரி சிந்திச்சு பாருங்கள். இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குது, எப்போ திமுகலாம் வருதோ அப்போலாம் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும், ஒரு பீதி பயம் எல்லாமே இருக்கும். இதே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆண்டப்பையோ அம்மா ஆண்டப்படையோ எடப்பாடியார் இருந்த போதோ இங்கே எந்த கலவரம் கிடையாது. அவங்கவுங்க நிம்மதியாக போகலாம் வரலாம், எல்லாமே இருக்கும். போதை கலாச்சாரம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே இருந்தது. இப்போ எதுவுமே கிடையாது. எதுக்கெல்லாம் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்களோ கடைசியில் வந்து ஒரே ஒரு யாராவது ஒரு ஆளை பிடிச்சி அவங்க தான் சொல்லி முடிச்சிடுறாங்க. இது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த விஷயத்த சொல்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், நீதித்துறையிலேருந்து பொதுமக்கள்லேருந்து ஆடு மாடு கழுது எல்லாருக்கும் தெரியும் இதில் இவங்க உடந்தேன்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன பண்ண, ஒரே ஒரு ஒருத்தனை வந்து அவன் பேர் என்ன சார், அவனை மட்டும் உள்ளே பிடிச்சி போட்டாங்க. போட்டு இவன் தான் குற்றவாளி அப்படின்ட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நம்மளே எவ்வளவோ ஆதங்கம் பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் செவிக்கு சாய்க்கல யாரோ வந்து அதுதான் திமுக ஆட்சி.
நம்மலாம் வந்து பல அனுபவங்கள் இருக்குது. திமுகவில் என்னென்ன கொடூரங்கள் நடந்துச்சு. இதே 67 வந்து வெற்றி பெற்று அண்ணா வந்துட்டு 68ல் மக்களை வந்து சைக்கிள் செயினால் அடிக்கிறது, தீர்க்கவாளால் அடிக்கிறது, இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் இப்போ ஆரம்பிச்சது. யாருமே எதிர்பார்க்கல. காமராஜ் ஆட்சி ஆண்டார், நல்லா இருந்தது. இப்படி கூட ஒரு எல்லாம் இருந்தது. அப்போ இது வரைக்கும் அவங்கெல்லாம் விஷமிகள்லாம் வந்து உசுப்பேத்தி விட்டு அவங்களெல்லாம் வந்து பொது ஸ்தலத்துக்கு வர வச்சது இந்த திமுக. அது வந்து நம்ம அது சரி அப்போ தான் போச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னைய வரைக்கும் திமுக வந்ததுன்னா ஒரு அசாதாரண சூழல் தான் இருக்குது. பயம், பீதி அப்படி இருக்குது. ஸோ மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி நேயர்களே.